ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நாம இஞ்சி பூண்டு விழுது 1 மாசம் ஆனாலும் நிறம் மாறாம சுவை மாறாம கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி சுவையில் இருக்க மாதிரி எப்படி அரைச்சு ஸ்டோர் பண்ணிக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 200 கிராம் இஞ்சினா 300 கிராம் பூண்டு சேர்த்துக்கிடுவேன். எப்பயுமே பூண்டு தான் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி சேர்த்துக்கிட்டா இஞ்சி பூண்டு விழுது சுவை நல்லா இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 200 கிராம் தோல் நீக்கி கழுவி நறுக்கின இஞ்சி, 300 கிராம் தோல் வச்சு 2 நறுக்கின பூண்டு பல்களை சேர்த்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1/4 கப் சமையல் எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு நல்லா மிக்சியை பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சிக்கணும். இடையில மூடியை திறந்து கரண்டியால் நல்லா கலந்து விட்டு நல்லா விழுதாகிற வரை பொறுமையாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்படி அரைச்சதை ஒரே பாக்ஸில் சேர்க்காம ஒரு பெரிய பாக்ஸ்லையும் ஒரு சின்ன பாக்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணி, பெரிய பாக்ஸில் இருக்கிறத ஃப்ரீசர்லையும் சின்ன பாக்ஸில் இருக்கிறத ஃப்ரிட்ஜ்லையும் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா கடைசி வரைக்குமே நல்லா கலர் மாறாமல் சுவை மாறாமல் இஞ்சி பூண்டு விழுது டேஸ்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.